ஸோ இன்னைக்கு இந்த வருஷத்தில் 4வது ரிவ்யூ செஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கோம். இந்த ரிவ்யூ செஷனுக்கு யாரை ஜட்ஜாக கூப்பிட்ருக்கேன்னா ஆக்னஸ். அவங்க வந்து சைக்கோதெரபிஸ்ட், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். அது மட்டும் நான் அடையாளப்படுத்த முடியாது. இன்னும் அழகாக அவங்கள சொல்லணுன்னா, நம்ம வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி உங்களோட எங்கர் செல்ஃப் கிட்ட நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி என்னோட எங்கர் செல்ஃப் கிட்ட, என்னோட 20 வயசில் இருந்த ரீனு கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா, ஆக்டிவாக இரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் செய், எது வருதோ இல்லையோ ஒன்றை நீ ஹாப்பியாக வச்சுக்கோ. அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். நான் என்னெல்லாம் என்னோட எங்கர் செல்ஃப் கிட்ட சொல்லி என்னோட எங்கர் செல்ஃப் எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேனோ அந்த ஒரு எங்கர் செல்ஃபை தான் ஆக்னஸ் கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ஆக்னஸ் நான் பார்க்கும்போது. இந்த 2K கிட்ட இருந்துட்டு இவ்வளோ ஆக்டிவாக, அவங்களுக்கு அவங்க கவுன்சிலர் மட்டும் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ஹோம் பேக்கர், அப்புறமா மேக்ஸ் பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸ் டீச்சராகவும் அவங்க ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ பல கலைகள் அவங்க கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் அவங்களுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜி ஃபீல்டு எவ்வளோ தூரம் ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்னு பர்சனலாக எனக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற வே தான் பேக்கிங். ஸோ அந்த விஷயத்துலையுமே இன்றைக்கி அவங்களோட சோஷியல் மீடியா பார்க்கும்போது நமக்கே டெம்ப்ட் ஆகும். ஸோ அவங்க தள்ளி இருக்கிறதுனால நம்ம எப்படி ஆர்டர் பண்ணு நமக்கு தெரியுதில்ல, அந்த அளவுக்கு அழகாக கேக்கெல்லாம் பேக் பண்ணதாகட்டும் எல்லாமே. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, என்னோட ஒரு ஹீல்டு எங்கர் வெர்ஷன் தான் ஆக்னஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். ஸோ ஆக்னஸை இன்னைக்கு நம்மளோட இந்த அகலயம் ரீடிங் கிளப் இதில் வந்துட்டு இன்வைட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? தேங்க்யூ டு பி பார்ட் ஆஃப் திஸ். மேம் பேசலாமா? பேசுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் ஆல். நீங்க பல இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. லைக் நானும் ரேணு மேம் கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல அதுவும் இந்த டைம்ல உங்களெல்லாம் மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிகாஸ் இட்ஸ் சம்திங் வெரி நியூ டு மீ. நிறைய செஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், பட் புக் ரிவ்யூ அட் த சேம் டைம் மேம் சொல்லும் போதுமே நிறைய சொன்னாங்க, அதுல இருந்து அவங்க என்னென்ன கத்துப்பாங்க, அது ஒரு புது இதுன்னு சொன்னாங்க. ஐம் வெரி ஈகர் டு நோ சம்திங் இதுல எப்படி இருக்குங்கிற ஒரு புதுசா தான். அட் த சேம் டைம் மேம் சொன்ன விதத்துல ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் மேம். லைக் தேங்க்ஸ் டு யூ. லைக் என்ன நிறைய நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படிதான் நான் சொல்லணும். மேபி த்ரூ மை ஸ்டேட்டஸ் ஆர் ஸ்டோரிஸா தான் இருக்கட்டும். பட் அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட நானும் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னு சொல்லலாம். லைக் இந்த டைம்லயும் இந்த இதுல வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணி அண்ட் ஒரு பீப்புள் ஆஃப் இதுல கைட் பண்ணி அவங்களை எடுத்துட்டு போறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹோம் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் ஹோம் மேக்கரா இருந்தாலும் அது இட்ஸ் பிக்கஸ்ட் டாஸ்க் தான் நான் சொல்லுவேன். வீட்டையும் பார்க்கணும், எல்லாரையுமே அதே மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் ஒரு புக்குக்கும் டைம் கொடுக்கணுமா கேட்டீங்கன்னா இட்ஸ் அது அந்த ஹெக்டிக் டைம்ல இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, பண்ணிருக்கீங்க, அதுல ஏதோ ஒண்ணு நீங்க ட்ரையும் பண்ணிருப்பீங்க, உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு நோ மோர் அபவுட் இட். அண்ட் இதுவும் நான் எனக்கு வந்து இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து நிறைய நாங்க மேபி கோவிட் டைம் அதனால டிஜிட்டலைஸ்டா நிறைய ஆயிட்டோம். பேப்பர் அந்த புக்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஒரு அந்த கையே படாம போயிடுச்சு. மேபி நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு இதுல இருந்துமே நான் டிஜிட்டல்ல நிறைய புக்ஸ் நான் படிப்பேன், நிறைய ஆப்ஸ் வச்சிருக்கேன். ஐம் ஹேவிங் சோ மெனி ஆப்ஸ், கிண்டல் இருக்கு, நிறைய இருக்கு, அதுல நான் பண்ணிருக்கேன். பட் செல்ஃப் புக்கா நான் வந்து பண்ணிருக்கேன்னா அப்படின்னு கேட்டா இட்ஸ் வெரி லாங் பேக். ஐ திங்க் நான் காலேஜ் டைம்ல தான் நான் அப்படி பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ த்ரூ யுவர்
நீங்க சொல்ற ஒவ்வொரு இதுலயுமே ஐ கெஸ் நானும் அடுத்த ஒரு பிசிக்கல் புக் வாங்கி நானும் அதை ஃபீல் பண்ணி படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐம் ரெடி டு ஈகர் டு ஹியர் அபவுட் யுவர் திங். பை உங்க ரிவ்யூல இருந்து நானும் நிறைய டேக்அவே எடுத்துக்க போறேன் நான் நம்புறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ ஆல். அட் த சேம் டைம் தேங்க்யூ ரேணு மேம் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் ஐம் ரியலி பிளெஸ்ட் அண்ட் தேங்க் காட் ஃபார் தட். ஏன்னா எந்த ஒரு நீங்க சொன்ன இதெல்லாம் வந்து என்னால மட்டுமே பண்ணிருக்க முடியாது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட் தான் நான் சொல்லுவேன் எங்க போனாலும். அண்ட் அட் த சேம் டைம் காட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ். அந்த இதனாலதான் நான் எங்கேயோ முட்டினாலும் at the end of the day நான் ஒரு கவுன்சிலிங் அப்புறம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வந்திருக்கேன். மேபி ஸ்கூல் கவுன்சிலரா கூட நான் போயிருக்கலாம். பட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிளான்ஸ் இருந்தனால தான் ஐம் ஹியர் அண்ட் வெரி தேங்க்ஃபுல் தட். அண்ட் அட் த சேம் டைம் உங்களை நான் ஃபைண்ட் பண்ணது இந்த ப்ராசஸ்ல நான் உங்களே நான் கண்டுபிடிச்சது பார்த்ததுமே இட்ஸ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் டு ஆல். அது ஒரு என்ன சொல்றது, காடோட ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம மீட் பண்ணி 1 இயர் ஆச்சு. எக்ஸாக்ட்லி. மட்டும் இப்படி ஒரு ஃபோரம்ல அகைன் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி வண்டர் ஹியூமன் கவுன்சிலிங் சர்வீஸ்ல ரிலேஷன்ஷிப் கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்னஸ். ஸோ ஆக்னஸ் இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு அப்படி தானே இந்த ஃபீல்ட்ல நீங்க? எஸ் மேம். ஓகே. ஸோ ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனால் அவங்க கிட்ட உட்காந்து பேசணுன்னா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் இதில் வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ இந்த கரண்ட் மூமெண்ட்டில் இருக்கிற கப்பிள் எந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணோம், அந்த விஷயங்கள்லாம் எனக்கே அவங்க பேசுகிறது கேட்கும்போது இந்த ஏஜில் நமக்கு கல்யாணம் ஆச்சு, அதில் அனுபவப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அதை வந்து ஒரு படிப்பு விஷயத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது கரெக்டாக அதை சொல்கிறதுங்கிறது அனுபவ ரீதியில் சொல்கிறத விட ஒரு புக்கில் லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஒரு சின்ன வயசில் அதை பற்றி பேசுகிறது ஒரு பெரிய விஷயம். நான் அது ஆக்னஸ் கிட்ட நான் அட்மையர் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் ரிலேஷன்ஷிப் விஷயம் பேசுகிறது. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படி ஒரு பர்சன் இன்னைக்கு அகலயம்ல நான் இன்வைட் பண்ணி எங்கள் முன்னாடி இருக்கிறது. ஸோ என்னோட டீம் கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட் அன்னைக்கு நாங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு செஷன் முடிகிறப்போ எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு தெரப்பியூட்டிக்கலாக நான் ஃபீல் பண்ணுறேன். இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களோட அனுபவங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணதாகட்டும், பர்சனலாக ரொம்பவே எனக்கு ஒரு தெரப்பியாக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, டீமில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஒரு உணர்வு இருக்கும். என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க, என்னமோ தெரியல ரொம்ப கனெக்டடாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த கனெக்டட்ங்கிற ஒரு விஷயம் தான் இந்த காலத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு அகலயம் கவுன்சிலிங் அண்ட் ரீடிங் கிளப் வந்து அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அது இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பெண்கள் கிட்ட போய் சேரணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. ஓகே, இன்றைக்கி நம்ம 4th ரிவ்யூ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே டைம் இருக்குது, அவங்களும் அடுத்த செஷன் போகணும். இங்கே இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும், குழந்தைங்க 2 குழந்தைங்க காலை பிடிச்சிட்டு இருக்கோன்னு எனக்கே நல்லாவே தெரியும். ஸோ தட் இன்றைக்கி குயிக்காக நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆயிஷாவை நான் இன்வைட் பண்ணுறேன். ஆயிஷா, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, நீங்கள் என்ன புக் ரீட் பண்ணீங்க, நேம், ஆதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேக்குதா மேம்? குட் ஈவினிங் ஆல். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். நான் இந்த மந்த் நான் செலக்ட் பண்ண புக் என்னன்னா டீக்ளட்டர் யுவர் மைண்ட். ஆக்சுவலா நான் வந்து புக் தான் இந்த மந்த் நான் படிச்சிருந்தேன், சூஸ் பண்ணது தான். டீக்ளட்டரிங் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதிகமா நம்ம யூஸ் பண்றத நம்ம வீட்டுலதான் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி ஒரு வீக்லி ஒன்ஸோ ஒரு மந்த்லி ஒன்ஸோ பண்ணினாதான் அது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும். அது அடுத்த மறுபடியும் மாறிடும், ஏன்னா வீடு மறுபடியும் குறைஞ்சிடும். ஆனா டீக்ளட்டர் யுவர் மைண்ட் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அப்ப நம்ம மைண்டுக்குள்ளாலே நிறைய குப்பைகள் சேர்ந்து இருக்குது போல, அப்ப அதையும் முதல்ல நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா அப்ப அதை பத்தி சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்துலதான் அந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன். டீக்ளட்டர் யுவர் மைண்ட் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ளால ஒரு பயம், ஒரு குழப்பம், கவலை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மாறி மாறி வரும். இது வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு நாளைக்குள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பெட்ல போய் படுத்தா எங்க இருந்துதான் தாட்ஸ் வரும்னே தெரியல. சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் இப்படி வச்சு அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். என் பக்கத்துல என்னுடைய ஹஸ்பண்டா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அழகா தூங்கிட்டு போங்க, என்னால தூங்க முடியாது. தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை என்னால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன் இப்படி இருக்குன்னு காலையில முடிச்ச அப்புறம் சொல்லுவேன், எனக்கு எண்ணங்களா வருது. அப்ப
எப்படி முடிக்கலாம். அன்வான்டட் தாட்ஸ் எல்லாமே அது தேவையா அந்த டைம்லன்னு பார்த்தா கண்டிப்பா தேவையில்லை. அந்த டைம் நம்ம தூங்கதான் செய்யணும். அதை விட்டுட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த மைண்ட நம்ம எப்படி நம்ம கிளீன் பண்றது? தேவையான தாட்ஸ மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதது எப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தூசி தட்டுறது அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா டீக்ளட்டர் யுவர் மைண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட டீக்ளட்டர் பண்ணணும். டீக்ளட்டர் யுவர் லைஃப் ஆப்ளிகேஷன். நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது ஃபேமிலியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம். அதே மாதிரி டீக்ளட்டர் யுவர் ரிலேஷன்ஷிப். அது ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம வாழவும் முடியாது, இந்த உலகத்தை விட்டு போகவும் முடியாது. சோ ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 4வது விஷயம் வந்து என்னன்னா டீக்ளட்டர் யுவர் சரௌண்டிங்ஸ். அது நம்மள சுத்தி இருக்கிறது. அது ஒரு ரூமுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி. அப்போ டீக்ளட்டர் யுவர் தாட்ஸ். தாட்ஸ் அப்படின்னு பார்த்தா எண்ணங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டெய்லி வரக்கூடிய முடிஞ்சு போன பழைய எண்ணங்கள் கூட டெய்லி வரக்கூடிய கவலைகளும் ஆட் ஆகும் போது இன்னும் நம்ம குழப்பத்துக்குள்ளாலேயே மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப அதுல இருந்து நம்ம வெளியில வர்றது எப்படி? நார்மலா அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ், அன்வான்டட் தாட்ஸ் எதுவுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா நம்ம இருக்கிறதுனா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் வருதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து நம்ம தவிர்த்திருக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுல சொல்லப்பட்டது வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் எதுக்கு ஆகும்னே சொல்ல முடியாது. யூகேஜி பையன் ஹோம்ஒர்க் முடிக்காட்டா கூட நம்ம தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது வந்து யூஸ்வலா எல்லாருக்குமே இருக்கிறது. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம ஓரளவுக்கு நம்ம மைண்ட்ல இருந்து அதை கிளியர் பண்ண முடியும். அடுத்தது பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போவோம். நம்ம ஒரு பொருளை நம்ம கரெக்டா நினைச்சிட்டு போனா சிலர் அப்படிதான் அதை போனதும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் இன்னைக்கு எடுக்க போறேன் அப்படின்னா நம்ம போவோம், கடைக்குள்ள போனா எது ப்ளூ கலர் அதை மட்டும் தான் பார்ப்போம், வேற எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, சோ மெனி சாய்ஸ் எல்லாத்தையும் விரிச்சு போட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours வேஸ்ட் பண்ணி மனசுக்குள்ள பயங்கர குழப்பம். அதை எடுக்கவா இதை எடுக்கவா, அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. அப்ப இது எல்லாமே அன்வான்டான ஒரு தாட்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சூஸ் பண்ணக்கூடியத கரெக்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அன்வான்டட் தாட்ஸ் நமக்கு வராது அப்படின்னு இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டப்ஸ் நம்மளை சுத்தி தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ண கத்துக்கிடணும். அது நம்ம போனா இருந்தாலும் சரி, நம்மளுடைய திங்ஸா இருந்தாலும் சரி, இருக்கட்டும் நாளைக்கு இருக்கட்டும். நான் இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம 6 மாசம் தொடர்ந்து அதை டச் பண்ணாம இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் அதை லைஃப் லாங் டச் பண்ண மாட்டோம் தான் அர்த்தம். தேவையில்லாத விஷயங்களை நம்ம கழிச்சிடணும். அது நம்ம இன்பாக்ஸா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அக்கௌண்டா இருந்தாலும் சரி, எதுலயா இருந்தாலும் சரி அப்படின்னு இந்த புக்ல இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சொன்னோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு பேச முடியாது. சோ ஷார்ட் ஆகிட்டேன். அப்போ இதுல இருந்து சரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் நம்மளுடைய மைண்ட ரொம்ப அசுத்தப்படுத்துது. அப்போ நம்ம மைண்ட எப்படி பியூர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்டா சொல்லி இருக்கிறது என்னன்னா பிரீத்திங். யூஸ்வலா நம்ம எல்லா புக்ஸ்லயும் சில இடங்கள்ல நம்ம ஹெல்த் ரிலேட்டடா படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கு இதுல புதுசா தெரிஞ்சது. என்ன அப்படின்னா டெய்லி நம்ம பிரீத் பண்றோம். 24 hours நம்ம மூச்சு விட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட அந்த மூச்சை பத்தி நம்ம சிந்திச்சிருக்கோமா அப்படின்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு டான்ஸ் பண்ணது கூட நம்ம ஒரு நாள்ல கிடையாது. நம்ம டெய்லி மூச்சு விட்டுட்டு இருக்கோம், நம்ம டான்ஸ் பண்ணிருக்கோமானா கிடையாது. அப்போ மூச்சு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்னு புக்ல சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறதுனா எப்படின்னா எப்படி நம்ம இன்ஹேல் பண்றோம், எப்படி வந்து எக்ஸ்ஹேல் பண்றோம் அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம், எத்தனை பேர் நம்ம எப்படி நார்மலா நம்ம ஸ்பைனல் கார்டு எப்படி நிமித்தி உட்கார்ந்துருக்கோம், யூஸ்வலா இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்கிரீன்ல நம்ம ஃபேஸ்ல ஒழுங்கா தெரியணும். இல்லாட்டி நம்மள யாருமே கவனிக்கலன்னா நம்ம எப்படி இருப்போம், சோஃபால சாஞ்சு உட்கார்ந்துருப்போம், அப்படி குழஞ்சு கிடப்போம். இன்னும் நமக்கு ஏதாவது முடியல கவலையா இருக்கோம்னாலே நம்ம உடம்ப அத வெளியில நம்ம சொல்லாட்டா நம்ம உடல் அதை காமிக்கிற அளவுக்கு இப்படி இருப்போம். தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். அப்ப நம்ம இப்படி தலையில கை வச்சுட்டு இருக்கும் போது நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடியாது அப்படின்னு இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய லங்ஸ் அப்படி பிரஸ்ஸா இருக்கும். நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுடைய லங்ஸ் ஃபுல்லா ஆக்சிஜனை நம்மளால நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சோஃபால இருக்கும் போதும் சரி, நம்ம கவலையா இருக்கும் போதும் சரி, நம்ம பிரீத்திங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மூச்சு இன்ஹேல் பண்ணும்போது நம்ம வயிறை வந்து விரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் அந்த புக்கு படிக்கும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணும்போது நாம புதுசா பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது வரைக்கும் நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்ப நம்ம இவ்வளவு நாள் நம்ம மூச்சு விடுறது நம்ம லங்ஸுக்கு நிறைய ஆக்சிஜனை நம்ம கொடுக்கல, ரொம்ப கம்மியா நெஞ்சு வரைக்கும் தான் கொடுக்குறோம், டயப்ராம் வரைக்கும் நம்ம இழுக்கிறதே இல்லை. அப்ப இனி நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா ஃபுல்லா நம்ம இழுக்கும் போது விரிஞ்சி நம்ம அடி வயிறு ஃபுல்லா நிரம்புது ஆக்சிஜன். அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது வயிறு மறுபடியும் நார்மல் ரேஞ்சுக்கு வருது. இதனால நம்ம உடம்புல
ஆக்டிவ் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு, மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பழைய விஷயங்கள் எதுவுமே நம்மள வந்து குழப்பாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி நம்ம அதிகமா மூக்கு வழியா சுவாசிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ உள்ள பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி சில நேரத்துல நம்ம வாய் வழியா தான் சுவாசிப்போம். அது வந்து நம்ம பெருசா கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நம்ம மூக்கு வழியா சுவாசிக்கும் போது வெளியில இருக்கக்கூடிய கோல்டு ஏரை நம்ம ஹார்ட்டா சேஞ்ச் பண்ணி நம்ம உள்ள அனுப்புறோம், டாக்ஸிக் எல்லாம் ரிமூவ் பண்ணி. இது வந்து இயற்கையாவே நமக்கு காட் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். ஆனா நம்ம வாயால சுவாசிக்கும் போது நம்ம அதை இழந்துடுறோம். இந்த ஒரு சின்ன விஷயத்தினால கூட நம்ம மைண்ட்ல நிறைய வந்து குப்பைகள் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரிதான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. நம்ம இந்த விஷயத்த கரெக்ட் பண்ணாலே டெய்லி நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி டீக்ளட்டரிங் ஒரு லைஃப் ஆப்ளிகேஷன், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம வேலைன்னு ஓடிட்டு இருக்கும் போது எதை மறந்துடுறோம்? ஃபேமிலியை மறந்துடுறோம். ஏன்னா ஃபேமிலியை பார்த்தா சம்பாதிக்க முடியுமா, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, அதை விட முடியுமா அப்படின்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா எது நமக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம முதல்லயே லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். என்னுடைய ஃபேமிலி எனக்கு முக்கியம் அப்படின்னா ஃபேமிலிக்கு நான் ஒரு 24 ஹவர்ஸ்ல 1 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1 hour வந்து எனக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. சும்மா நாள் உட்கார்ந்து என்னுடைய ஒய்ஃப் கூடயோ ஹஸ்பண்ட் கூட என்னுடைய குழந்தைங்க கூட நான் பேசுவேன், ஒரு கப் காஃபி குடிப்பேன் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரிதான் நம்ம பிசினஸ்னா பிசினஸ். இப்ப நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் தான் நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்க கூட ஒரு 1 hour நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த 1 hourல எனக்கு வேற ஏதோ மெசேஜ் வந்தாலும் வேற ஏதோ காலிங் வந்தாலும் நான் அதை கவனிக்க கூடாது. அதுதான் என்னுடைய கரெக்டான வே. நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த புக்ல உங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையான விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு முக்கியங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஒரு டைமை நீங்க கரெக்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது லைஃப்ல தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மூணாவதா முக்கியமானது ரிலேஷன்ஷிப். நீங்க நினைக்கலாம் ரிலேஷன்ஸ்னால அதை எப்படி டீக்ளட்டர் பண்றது? இப்போ நம்ம கூட பிறந்த உறவுகளை டீக்ளட்டர் பண்ண முடியுமா? அம்மா அப்பாவை பண்ண முடியாது. அம்மா அப்பா மூலமா கிடைச்ச மத்த உறவுகளை பண்ண முடியுமா? சிலர் சொல்லுவாங்க பிடிக்கலையா ஒதுங்கி போயிடு அப்படின்னு. அப்படிலாம் ஒதுங்க முடியாது, அதெல்லாம் வெறும் வார்த்தை தான். அப்படி ஒதுங்கி போறவன் வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு தாட்ஸோட இருக்க முடியாது. அப்போ அந்த புக் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீங்க பியூரா இருங்க. ஒருத்தவங்களால நீங்க டெய்லி யாராவது நம்மள வந்து ஒரு காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க, நம்ம கரெக்டா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நம்மள காயப்படுத்துறதோட இல்ல அந்த டே ஃபுல்லா அதையே நம்ம நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அழகா சிம்பிளா சொல்லிட்டாங்க இந்த புக்ல. எப்படி வரும் அது அவ்வளவு ஈஸியா மன்னிக்கிறது? ஈஸியா சொல்லிட்டாங்க மன்னிக்கிறதுல அவ்வளவு ஈஸியா அப்படின்னா பட் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இது ஏன்னா நீங்க மன்னிக்கிறது அவங்களுக்காக சொல்லப்படல, நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இத ட்ரை பண்ணுனா நல்ல டிஃபரன்ஸ் நம்மள்ட்ட பார்க்க முடியும். நான் பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன விஷயத்த நம்ம நினைச்சா பெருசாக்கலாம். அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும்னு அவங்க இடத்துல இருந்து நம்மள யோசிக்க சொல்லுது இந்த புக்கு. அவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிக்கணும், அவங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு உறவு உங்களுக்கு செட் ஆகல, நீங்க எவ்வளவுதான் நீங்க அந்த ரிலேஷன் கூட டச்ல இருந்தாலும் அவங்களால உங்க கூட மிங்கிளாக முடியல அப்படின்னா அவங்க கூட நீங்க பேசலாம், அவங்க கூட ரொம்ப கைண்டா பேசலாம். அவங்க உங்கள்கிட்ட ஒரு மதிப்பில்லாம பேசினால் கூட நீங்க உடனே உங்க எமோஷன்ஸையோ உங்களுடைய ஃபீலிங்ஸையோ காட்டக்கூடாது. பொறுமையா நீங்க அவங்க சொல்றத மைண்ட்ஃபுல் லிசனிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த புக் சொல்லுது. நீங்க லிசன் பண்ணும்போது அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களுக்கு அவங்க கொட்டியாச்சுனாலே அவங்க மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய விஷயத்த சொல்லணும். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது ஆப்போசிட்ல உள்ளவங்க கூலானதுக்கு அப்புறம் சொல்லணும். இப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த புக்கு சொல்லுது. மொத்தத்துல நம்ம ஒருத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மைண்ட் அப்படியே கிளியர் ஆயிடும். மன்னிப்பு யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ நீங்க கிளியர் ஆயிடுவீங்க, உங்களுடைய ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்ப டஃப்பான விஷயம், ரொம்ப டஃப். ஆனா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள மாதிரி நிம்மதியான ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு யாருமே விரோதி இல்லை, எனக்கு யாருமே எனிமி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் வாழ்றதுதான் கிரேட்ஃபுல் லைஃப் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அதே மாதிரி 4வது விஷயம் என்னன்னா டீக்ளட்டரிங் யுவர் சரௌண்டிங். இது மாத்தவே முடியாது. ஏன்னா வீட்டுல சேரக்கூடிய குப்பை, ஃபர்ஸ்ட் வீடை பத்தி தான் பேசணும். வீட்டுல சேரக்கூடிய குப்பை. எனக்கு ஒரு தாட்ஸ் உண்டு. பேசிக்கா அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல். ஒரு செருப்பு பிஞ்சாலும் அடுத்த செருப்பு வாங்குவேன். அது எத்தனை பேர் அப்படி இருப்போம்னு எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு வந்து அது ஏன் 2வது இதை வாங்கி வச்சுட்டு இதே நம்ம தூர போட மாட்டோம், இன்னொன்னு ஏன் எடுத்து கபோர்ட்ல கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. பட் எல்லாரும் அப்படி இருப்போமான்னு தெரியல.
வந்து கண்டென்ட்டை கரெக்டா சொல்லிட்டீங்க. எனக்கு இந்த மூமெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ, இன்னைக்கு நான் ஆக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னேன். நமக்கான ஆன்சர் கூட இந்த செஷன்ல கிடைக்கும் பாத்துக்கோ. நம்ம ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருப்போம்னு. இன்னைக்கு ஆயிஷா சொன்ன நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு பர்சனலா இந்த மூமெண்ட்ல எனக்கு தேவைப்படுற விஷயங்கள் தான் சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயிஷாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அத கோர்வையா சொல்ற விதம் எல்லாத்தையும் லிசன் பண்ண வைக்கணும்ல. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டத இன்னொருத்தங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அழகா நீங்க பண்ணீங்க. எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து பாஸ்ட் அந்த 2 செஷன் நம்ம மீட் பண்ண அந்த 2 செஷன்லயுமே உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அழகா அது கன்வே பண்ற விதம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாத்துக்கும் பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கும். இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் பேசினதில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இருந்தது ஒரிசா அந்த ஏரியாவில் 2 இயர்ஸாக இருந்தேன். ஃபஸ்ட்டு இயர் நான் போனதும் எனக்கு அந்த ஹீட்டு ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ ஹீட் அந்த சம்மர் டைம் தாங்கிக்கவே முடியல. ஆனால் ஒன்ஸ் நான் அந்த இடத்துல இருந்து அந்த எல்லா சீசன் விண்டர் ஸ்ப்ரிங்கு எல்லா சீசனும் அந்த ஒரு 1 இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சம்மர் வரும்போது என்னால் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இன்றைக்கி ஆயிஷா சொல்லும்போது தான் எப்படி அந்த சம்மர் சீசனை நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு யோகா பண்ணுறது, மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுற ஹேபிட்டை அந்த 1 இயர் நான் வளர்த்தேன். அப்போது நீங்கள் சொன்னீங்களா அந்த ப்ரீத்திங் இது காற்றை நம்ம உள்ளே இழுத்தாலே நமக்கு மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மேம், இப்ப நம்ம ஜிம் அது இதுன்னு வெயிட் லாஸ் அப்படி இப்படி ஸ்ட்ரெஸ் நம்ம சுத்துறோம், உடம்பு ஏறிட்டு போகுது, இதெல்லாமே நமக்கு டெய்லி ஸ்ட்ரெஸ் தான். ஆனா ஒரு பிரீத்திங்ல இவ்வளவு ஃபேட் லாஸ் நடக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் நம்ம இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது? இல்ல நம்ம ஒரு டைமே ஒதுக்க சொல்லுது அந்த புக். ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஒரு டைம் ஒதுக்கி ஒரு இடத்துல உட்காந்து பிரீத்திங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். வயிறு உள்ள இருக்கும்போது வயிறை ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் வெளியே எக்ஸேல் பண்ணும்போது வயிறை நார்மல் கொண்டு போகும்போது ஃபேட் லாஸ் கூட அதுல நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பா பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள், ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. நம்ம இந்த மாதிரி ஈஸி எல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது அர்த்தம் போதும். ஃபேட் லாஸ் கூட ஆகுதுங்கிறப்போ எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ எனக்கு இப்போதான் அதே தெரியுது. செகண்ட் இயர் என்னால் அந்த ஹீட்டை எப்படி ரெசிஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ஏர்லி மார்னிங் எனக்குன்னு அந்த ஒரு டைம் அந்த ஹீட்டு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என் உடம்பையும் என் மனசையும் காலையில் ஒரு 1/2 அன் ஹவர் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு அந்த ஹோல் டேயுமே என்னையும் சமாளித்து குழந்தைங்களையும் சமாளித்து வீட்டில் உள்ள விஷயங்களையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு எனர்ஜி அதில் தான் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து எனக்கு டக்குன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு விஷயம். அஸ் யூஷுவல் பியூட்டிஃபுல் ரிஃப்ளெக்ஷன் ஆயிஷா. நெக்ஸ்ட் மந்த்தும் ஒரு நல்ல புக்கோடு வாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்ககிட்ட இருந்து ரிவ்யூ நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக. ஓகே, ஆக்னஸ் ஏதாச்சும் சொல்லணும்னா ஷேர். நீங்க ரொம்ப அழகா தொகுத்து வழங்குனீங்கன்னு நான் சொல்லலாம். லைக் தட் பாயிண்ட்ஸ் வைஸா இருக்கட்டும், அந்த டோன்லயுமே அந்த டோனா இருக்கட்டும், அந்த கண்டென்ட்டை வந்து ஷார்ட்டா இருந்தாலும் அதை கிறிஸ்பா சொன்னீங்க. என்னென்ன இதுல எதுவுமே இதாகல. அந்த இப்ப பாயிண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாவே எதுவும் சில நேரம் எக்ஸ்ட்ராவா பேசிடுவோம், சில நேரம் கம்மியா பேசுவோம். எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. லைக் நீங்க சொன்ன விஷயங்கள் நாங்க வந்து சில டைம் கவுன்சிலிங்ல நாங்க வந்து சில டைம் ஆக்டிவிட்டியா கொடுப்போம், சில விஷயம் இப்படி பாடுங்க. பட் அது ஒரு இந்த புக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் படிச்சது இல்ல. பட் நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு நீங்க ஒரு புக்கே படிச்ச மாதிரி ஓகே இதுல இதுதான் இருக்குது கண்டென்ட். பிகாஸ் ஐ யூஸ்வலி அந்த ஆர்ஜி ஒரு புக் ஷோன்னு ஒரு சேனல் உண்டு, அதுல நான் யூஸ்வலி நான் அதெல்லாம் பார்ப்பேன். அதுல பார்க்கும்போது சொல்லிட்டேன் அவங்களோட இதெல்லாம் பார்ப்பேன். சோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப அந்த டோன் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்தது. எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டா நான் கூட இங்க நோட் பண்ணேன். எவ்ரிதிங் இஸ் வாஸ் வெல். இதே மாதிரி நல்லா பண்ணுங்க. இன்னொன்னு அடுத்த புக்கு நீங்க எடுத்து படிக்க இட்ஸ் சம்திங். நீங்க சொன்னீங்க நீங்க அது யூஸ்ஃபுல் ஆச்சு. மேம் சொன்ன மாதிரி எதனால அது நான் என்னால கோப் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். எனக்குமே நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லது வந்து நான் சில விஷயம் நம்ம பண்ணது கரெக்டா தப்பாங்கிறத வந்து நீங்க சொன்ன விஷயத்த ஓகே இட்ஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கும் இதானது. ஸோ நானும் இதை ஒரு டேக்அவேயா நானும் கொஞ்சம் சில இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரியலி நல்லா பண்ணீங்க. ஐம் ரியலி அப்ரிஷியேட் யுவர் திங். உங்களுக்குள்ள அந்த ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஒரு டேலண்டும் இருக்குன்னு தான் நான் சொல்லணும் இன்னொரு பக்கம். ஸோ ஓகே நல்லா பண்ணீங்க. ஓகே, தேங்க் யூ. திவ்யா வரீங்களா? யாரு வர்றா? ஓகே, ஹாய், குட் மார்னிங், குட் ஈவினிங். ஓகே,
டெடிகேட்டட் டு ஆல் பீப்புள். எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஆனா எல்லாருக்குமே ஹாப்பியான லைஃப் வாழணும்னு ஆசை இருக்கும். சோ அதுக்காக இந்த புக் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்னு அந்த புக்கோட டைட்டில். சோ அதுக்காக இந்த புக்கை எழுதியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில பாக்குற ஒவ்வொரு பர்சனுமே மிராக்கிள். நம்ம அவங்கள மீட் பண்ணணும்னு இருக்கிறதுனாலதான் நம்ம அவங்கள மீட் பண்றோங்கிறதே அதுல வேலிட் பண்ணியிருக்காங்க. சோ எப்படி நம்ம ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மீட் பண்ண கொண்டு போகலாம், உருவாக்கலாங்கிறது இந்த புக்கோட பொருள். சோ எல்லாருக்குமே லைஃப் வந்து எப்படின்னா ரொட்டீனா போகும்போது போரிங்கா ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும். எல்லார் லைஃப்லயுமே வந்து லாஸ் இருக்கலாம், ஜாப்ல லாஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு யாரோட பர்சனோட இழப்பு டெத்துனால கிரிஃப் இருக்கலாம், இல்னஸ் இருக்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி நம்ம லைஃப் வந்து நல்லா கொண்டு போகணும்னு நினைச்சா கண்டிப்பா கொண்டு போக முடியும். அதுதான் இந்த புக்ல சொல்ல வராங்க. எவ்ரிஒன்க்கு அது பாசிபிள். சோ அதுக்கு அது we can create ஹாப்பினஸ்ங்கிறது கான்செப்ட். சோ நம்ம ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லயுமே நம்ம குவாலிட்டி ஆஃப் டைம், ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிற விதம்ட்டு இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா ஒய்ஃப் வந்து ஒரு விதமான சூழ்நிலையில வாழ்ந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒரு விதமான சூழ்நிலையில வாழ்ந்திருப்பாங்க. சோ ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். ஆனா அது போக போக அவங்கள புரிஞ்சுக்கிற விதத்துல சோ ஓகே அவங்களுக்கு அவங்க வளர்ந்த சூழ்நிலைக்கு அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அத வந்து நம்ம இப்ப இந்த புக்கை ரீட் பண்ணும்போது இந்த புக்கோட கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்டும் இந்த புக்கை ரீட் பண்ணுங்க, ஒய்ஃபும் இந்த ரீட் பண்ணுங்க. அப்ப ஒய்ஃபே இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு ஹஸ்பண்டுக்கு ஒரு தாட் இருக்கும். இந்த புக்ல வந்து எப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. சின்ன சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் டெய்லி வராரு, அவர் வந்துட்டு அவரோட சாக்ஸ வந்து ஹால்லே கழட்டி போடுறாரு. ஒய்ஃப்க்கு அது பிடிக்கிறது இல்ல, அதை எடுத்து உடனே வைக்கணும். அவங்க டெய்லியுமே ஆனா எடுத்து வைக்கிறாங்க, ஆனா திட்டிட்டே எடுத்து வைக்கிறாங்க. இது ஃப்ரீக்வெண்டா நடக்கும்போது ஒரு நாள் வந்து ஹஸ்பண்ட் ஹிட் பண்றாரு. அவர் வந்து கோவப்பட்டு இல்ல நான் அந்த ஆபீஸ்ல இருந்து வர மூமெண்ட்ல எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, சோ நான் அப்படி போடுறேன், நான் காலையில மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது நான் எடுத்து வைக்கதான் போறேன். ஆனா எனக்கு அந்த மூமெண்ட் எனக்கு அது விருப்பம் இல்லை. அது என் வீட்லயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என் ஹஸ்பண்ட் ஷூ கழட்டும் போது அந்த ரேக்லயே இருக்காது. அது ஈவன் வந்து அலைன்மெண்டாவும் கீழே கழட்டி இருக்க மாட்டாங்க, ரெண்டு திக்குல தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பிளேஸ்ல தான் இருக்கும். அதுவே எனக்கு ஏன் அதை கழட்டி ரேக்ல வச்சா என்னன்ட்டு எனக்கு பல நாள் இருந்திருக்கு. நான் ஃபைட் பண்ணல, பட் எடுத்து வைக்கும் போதெல்லாம் அந்த தாட் இருக்கும். ஆனா எனக்கு இந்த புக்கை ரீட் பண்ண பிறகு சரி அது ஓகே, அவருக்கு அங்க உள்ள ப்ரெஷர்ல அவர் அப்படி இது பண்றாரு, சரி நம்மளால முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதை செய்யலாம், இதை ஒரு சண்டையாவோ இதாவோ எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கறது. அப்ப சின்ன சின்ன விஷயங்களுமே நம்ம புரிஞ்சுக்கிறதும் அவங்க கிட்ட பேசுறதும் அந்த ரிலேஷன்ஷிப்பை குவாலிட்டியா கொண்டு போகும். இப்ப பேரண்டிங்கா இருக்கட்டும், பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிற விதமா இருக்கட்டும், அதுலயுமே நம்ம எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து நம்ம குழந்தை இப்போ ஸ்கிரீன் டைம்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே ஸ்டெப் அவுட் எடுத்தா மட்டும்தான் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஒரு பேரண்டால மட்டும் முயற்சி பண்ணா அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தங்க வேலை செய்யும் போது ஒருத்தங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க போத் ஆர் ரெஸ்பான்சிபிள். இப்போ என்னன்னா பெரியவங்களுக்குமே ஸ்கிரீன் டைம்ல அடிக்ட் ஆயிடுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கண்ட்ரோல்ல நம்மள புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணும்போது லைஃப் வந்து ஹாப்பியா கேரி அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த புக்கோட இது. அப்புறம் அவங்க என்ன மெயினா சொல்றாங்கன்னா, இங்க புத்திசம் பத்தி சொல்றாங்க இந்த புக்ல. ஒவ்வொரு விஷயம் அவங்க ஒரு மெடிடேஷன் டீச்சர்னால எல்லாத்தையுமே பேஷன்ஸா பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு. சோ அதுல வந்து பிரீத்திங் தான். ஒரு 10 minutes
இருக்கணும், என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், லவ்விங்கா இருக்கணும், கைண்டா இருக்கணும், என்ன புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம பிரீத்திங் டெக்னிக் மூலமா பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா லைஃப்னா லாட்ஸ் ஆஃப் எமோஷன் இருக்கதான் செய்யும். லவ், ஜாய், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், சேட்னஸ், போர்டன் எல்லாமே லைஃப்ல இருக்கதான் செய்யும். லைஃப் வந்து ஒரே லைன்ல இருக்காது, கிராஃப் மாறி மாறி தான் இருக்குங்கிறது இந்த ஆத்தர் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் the ability to our skillfulness to navigate with them. எல்லார் கூடயுமே நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து பில்ட் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம கொஞ்சம் ஓப்பன்னஸா, ஒவ்வொரு பர்சன்ஸே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கைண்ட்ஃபுல்லா இருக்கிறது. அப்புறம் ஒரு எல்லா பர்சன்ஸும் பாசிட்டிவா இருக்க மாட்டாங்க, நெகட்டிவ் பர்சன்ஸும் நம்ம லைஃப்ல இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்ங்கும் போது. அப்ப நம்ம அதுல ஒரு பவுண்டரி செட் பண்ணணுங்கிறதும் இந்த புக்ல இருந்து எடுத்துக்கிற பாயிண்ட். அப்புறம் இதுல ஒரு பிளான்டிங் த சீட்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மே ஆல் தி கப்பிள் பி ஹாப்பி, மே வி பி ஹாப்பி. அதாவது நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி அந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ்ல இந்த வேர்ல்டுலயே எல்லாருமே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கணுங்கிறது இதோட டேக் அவே மெசேஜ். தேங்க்யூ. வெரி நைஸ் திவ்யா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக சொல்லிட்டீங்க. ஆனால் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே 100% ட்ரூ, உண்மையான வார்த்தைகள், தேவையான வார்த்தைகள். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் சொன்னாங்க. ஸோ என்னோட புரிதலுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சந்தோஷமாக புரிதலோட ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கிறது அது வீடு இல்லை, கோவிலாக மாறிடும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் சண்டையே வாழ்க்கை இருக்காதுல்ல, சந்தோஷமும் நமக்குள்ள நிறைய நடந்திருக்கும். அந்த மூமெண்ட்டில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஹவுஸு ஹோமாக மாறும், ஹோம் வந்து கோவிலாக மாறிடும் அந்த டைம், அந்த ஹாப்பினஸ் இதாகும்போது. ஸோ அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு ஒரு புனிதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போது அம்மா அப்பா வேறு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பாருங்கள், ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒரு நீடோட வரும். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் நம்ம பொருந்தி போகிறது அது அது கனெக்ஷன்னால தான் நடக்கும். ஸோ என்னோட பெர்செப்ஷனுமே அதுதான். என்கிட்ட கப்புள் கவுன்சிலிங்னு வர்றவங்க கிட்ட நான் சொல்கிறதும் அதுதான். அதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த மெயின் ஸ்ட்ரீமை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். லைஃப்பை அது அவங்கள ஏற்றுக்கிடுறதும், அவங்கள முழுமையாக மனசார ஏற்றுக்கிடுறதும், அவங்களோட நெகட்டிவிட்டியோடு நம்ம அவங்கள ஏற்றுக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணும்போது தான் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் திவ்யா சொன்னது, மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அவங்க எப்படி மாறணுங்கிறத அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம பொண்ணுங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டேட்டில் இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு படப்படப்போ ஒரு வேதனையில இருந்தோ தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படி மாறிட மாட்டிங்களான்னு. புரியுதா? நம்ம இருந்து அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து ராங்காக இருக்கும். நம்மளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம அவங்க கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அது ரொம்ப ஹெவினஸ் கொடுக்கும். அந்த ப்ராப்ளம் இன்னும் ஹெவியாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த நிலைக்கு போகிறதுக்கு தான் மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டில் இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த நெகட்டிவிட்டி நம்ம எடுக்க மாட்டோம். அவங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம், டக்குன்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லா ட்ரிகர் ஆகிடும், கோவம் வரும் டக்குன்னு. ஓகே, அதே இது நம்மளை ஒரு நிதானமான நிலைக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்க தப்பே பண்ணாலும் அதை ஈஸியாக நம்ம எடுத்துப்போம். அதுதான் கரெக்ட் வே ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்.
அதையும் பார்த்து உன்னால் பொறுமையாக அவங்க நெகட்டிவாக நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சும் அதை நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதுக்கு அடுத்ததும் ஒரு பாசிட்டிவ் தாட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம போயிட்டு இருக்கிற பாத்து 100% கரெக்ட். அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகட்டும், மைண்ட்ஃபுல்னஸ் ஆகட்டும், எல்லாமே கற்றுக் கொடுக்குறது அதுதான். நம்மளை அந்த ஸ்டெடி ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறது. அந்த ஸ்டெடி ஸ்டேட்டுக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போய் வச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது, ஹீல் பண்ணணும்னு சொன்னால் செல்ஃபை தான் ஹீல் பண்ணணும். வெளியே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ண போனோம்னா பிரச்சனை தான். முதல்ல நம்மளை 2 பேர்த்தையும் தனியாக ஃபிக்ஸ் பண்ணணும். செல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், கனெக்ஷன் கரெக்ட் ஆகிடும். ஓகே. திவ்யா ஷேர் பண்ண விஷயம் எனக்கு நான் இப்போ பேசுகிற போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் என்ன டீப்லி கனெக்டடாக ஃபீல் பண்ண வச்சுட்டுன்னு. தேங்க்யூ திவ்யா. நிறைய நல்ல விஷயங்கள் அந்த புக்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் ஒரு நல்ல புக்கோட வாங்க. கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு இந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி யூ, இங்கே இருக்க எல்லா பெண்களுக்குமே பொருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆக்னஸ். ஓகே. அந்த கண்டென்ட் ஆஃப் புக்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த புக் இதுல பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க ஒரு வேர்டு, லைக் இந்த புக்கை வந்து நம்ம மட்டும் இல்ல எதிர்க்க லைக் ஹஸ்பண்டோ யாரா இருந்தாலும் இன்னொருத்தவங்க படிச்சாங்கன்னா தே ஆல்சோ நோ அபவுட் த தெம். அப்படிங்கும் போது அது ரொம்ப அழகா இருக்கும். அப்போ வந்து உங்களை பத்தியும் நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்திருப்பீங்க, அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு புரிதல் வரும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ஒரு குழப்பம் அந்த ரிலேஷன்ஷிப்ல எதுவும் வராது. பேசிக்கலி இப்போ நான் ரிலேஷன்ஷிப் அந்த கவுன்சிலிங்ல நான் ஃபீல் நிறைய அதுல இருக்கிறதுனால நிறைய அந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் டைம்ல வந்து நிறைய கப்பல்கிட்ட நாங்க பேசும்போது அந்த மாத்துறது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க சேஞ்ச் ஆகணும்னு. ஆனா இங்க வந்து இது பண்ணுனா அதுல கஷ்டப்பட்டு பண்ணணுமே, அந்த கஷ்டப்படுறதுக்கு வந்து யாரும் இஷ்டப்பட மாட்டாங்க. அதுதான் அங்க பிரச்சனையா இருக்கும். சோ த திங் இஸ் அந்த கஷ்டப்பட்டு பண்றது வந்து இஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றதுதான் அந்த ஒரு கோட்டே நான் சொல்ல வைப்போம். நீங்க சொன்ன மாதிரி ஹாப்பி அந்த ரிலேஷன்ஷிப்ல வரும்போது there is so many emotions. obviously இப்ப நம்ம ஏன் ஹாப்பிக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு இதை கொடுக்குறோம் அப்படின்னா, சேட்னஸ் அண்ட் நம்ம டிசப்பாயின்மெண்ட் நிறைய எமோஷன்ஸை கடல வரும்போதுதான் அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் அதிகமாகுது ஆக்சுவலி. ஆனா அந்த சேட்னஸ்ல நம்ம அந்த கொண்டு போன அந்த பாத்துல வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிருப்போம். அதனால we can't able to glorify that. அதனால நம்ம ஹாப்பினஸ்க்கு நிறைய கிரெடிட் கொடுத்துருவோம். பட் ஸ்டில் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தான் என்ன பொறுத்திருக்கேன். லைக் இப்போ நீங்க பியூட்டிஃபுல் சொல்லும் போது இப்போ நீங்க ரோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல த்ரான்ஸ் இருக்கும், அழகான அந்த பூவை பார்ப்போம். பட் அந்த த்ரான்ஸ் இருக்கிறதுனாலதான் அது சேஃப் கார்ட் பண்ணுது, ஐயோ நம்ம குத்திடுச்சே அப்படிங்கறதுல. சோ அந்த த்ரூ திஸ் லைஃப் ப்ராசஸ்ல நீங்க கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல யூ கெட் டு நோ அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய லேர்னும் பண்ணிருப்பீங்க. நிறைய வந்து ஓகே ஒரு கட்டத்துல நிறைய பேர் வந்து எப்படின்னா ஓகேடா நம்ம இதுல என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வந்து அந்த ஒரு சேட் டைம்ல டிசப்பாயின்மெண்ட் டைம்ல தான் நமக்கு வரும். ஹாப்பினஸ் அப்போ வராது. ஸோ ஐம் ரியலி ஏபிள் டு கனெக்ட். அண்ட் இந்த புக்கை வந்து நீங்க எனக்கு சொன்னதால எனக்கு என்னோட கிளைண்ட்ஸ்க்கு யாருக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இது கண்டிப்பா எழுதியும் வச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி நானும் யாராவது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் புக் டு நோ அவங்களுக்கு இதை பண்றது. அண்ட் நல்லா பண்ணீங்க. லைக் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருந்தாலும் லைக் இந்த டைம்ல அண்ட் அட் த சேம் டைம்ஸ் ஈவன் லாஸ்ட் விமென்ஸ் டே கூட நான் ஒரு இதுக்கு வந்து கெஸ்டா போயிருந்தேன். அப்போ ஒரு ஹி இஸ் சம்திங் 70+ அந்த சாருக்கு இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க நான் இப்ப நிறைய புக் நான் சொல்றேன் இப்ப இந்த ட்ரெண்டுக்குரிய கண்டென்ட் தான் ஒரு புக்கா படிக்கிறதுனால ஹி கேம் டு நோ. அம்மாமா நீ சொன்னதுலாம் கரெக்ட். எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தது எப்படின்னா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா நம்ம இந்த இதெல்லாம் சொல்றதுல அக்செப்ட் பண்ணுவாங்களா இருந்தது. பட் ஹி இஸ் சம்திங் 70+ த்ரூ புக் நாலேஜ் அவர் படிக்கிறதுனால அவர் வந்து சொன்னாங்க. ஏன்னா என்னோட சைடு சம்திங் வெரி வில்லேஜ் டைப். ஆனா ஹி இஸ் அ ப்ரொஃபசர். பட் இருந்தாலும் அந்த மைண்ட் செட் வரணும் பிகாஸ் ஆஃப் தட் புக் ஹி கேம் டு நோ.
சோ அவ ஏதோ ஒரு மாசம் 3 மாசத்துக்கு கூட புக் வாங்கி படிக்கிறேன்னு சொன்னாங்க. சோ த புக் மேக் ஹிம் டு இன்னும் அப்கிரேட் ஆப்பான்னுச்சுதான் நான் சொல்லுவேன். சோ எனக்கும் இந்த புக்கு தெரிஞ்சதுனால நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்றதுக்கு இதா இருக்கும். ஐ எம் ரியலி குட் அண்ட் தேங்க்யூ ஃபார் சஜஸ்டிங். எனக்கு ஒரு இன்சைட் கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ. ஓகே, அனுஷா பேசலாமா? நீங்க நிறைய சொன்னது நான் நிறைய கத்துக்கிட்டேங்கும் போது மேபி நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு இதா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் நீங்க அதுல நீங்க ஒவ்வொரு இதுல நீங்க நிறைய விஷயம் நீங்க சொன்னதுல லைக் ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, ஆக்ஷன்ல பண்ண மாட்டாங்க. சோ அந்த ஆக்ஷன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து ரொம்ப நம்ம வந்து அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் இதுல சொல்லணும். நான் என்னோட இதுல இருந்து எப்படின்னா நான் நிறைய கிளாஸஸ் பேக்கிங் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கிளாஸஸ் நான் வந்து படிச்சுதான் நான் வந்து இது பண்ணுவேன். இப்ப நான் வந்து யூடியூப பார்த்தோம் அப்பெல்லாம் ப்ரொஃபஷனல் லேர்ன்ட் அண்ட் தென் ஒன்லி நிறைய நம்ம ப்ரொஃபஷனலா பண்றது சம்திங் கிவ் அ பெஸ்ட். ஆனா நிறைய டைம் எனக்கு பிகாஸ் ஆஃப் என்னோட ஒர்க் இதனால நிறைய நேரம் கிளாஸ்ல அட்டன் பண்ணிடுவேன். ஆனா அதை செஞ்சு பாக்குறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஆனா நிறைய கிளாஸஸ் இது பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் தான் நான் வாங்கி வச்சுப்பேன். அப்போ ஒரு டைம் தான் நான் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரீல ஏதோ பார்க்கும் போது அப்போ ஒருத்தர் சொன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது சேவ் பண்ணி இப்போ பார்த்தோம், பட் நம்ம அத்தியாவசப்பட்டுருமா கேட்டா பண்ணிருக்கவே மாட்டோம். நம்ம அந்த இப்போ ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்களே இந்த ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது பண்றது இட்ஸ் பெட்டர். நம்ம அதை பண்ணி பார்க்காமலையோ செஞ்சு பார்க்காமலையோ வித்வுட் ஆக்ஷன் அது நத்திங் வில் சேஞ்ச். நம்ம ஸ்டில் நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். சோ இப்போ ஒரு ஆக்ட் பண்றோம்னா அந்த ஒரு அட்லீஸ்ட் நம்ம இந்த மாசத்துக்காக நம்ம இந்த இம்பார்ட்டன்டானது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத மார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். வருஷத்துக்கு சில பேருக்கு கொடுப்போம், சிலருக்கு மாசத்துக்கு கொடுப்போம். ஈவன் எனக்குள்ளேயே நான் இது பண்ணணும் நம்ம பிளான் பண்ணாலும் பிகாஸ் ஆஃப் நமக்கு எந்தாவது ஒரு இதுல ஷெட்யூல பண்ண முடியாம போயிடும். பட் ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரெக்ரெட் பண்ணாதீங்க, லைஃப் லெசனா அதுவும் நான் எப்பவுமே என் கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் ரெக்ரெட் பண்ணாதீங்க, லைஃப் லெசனா எடுத்துக்கோங்க. அந்த லைஃப் லெசன் எடுக்கும் போது அந்த ரெக்ரெட் பண்ணாம நம்ம லைஃப் லெசன் எடுக்கும் போது ஓகே இதுவும் நம்ம கத்துக்கிட்டோம், இந்த ஒரு பாடம், இந்த பாடத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, வேர் யூ க்ரோ, அதுல நீங்க க்ரோ ஆயிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு இதையும் நீங்க இது பண்ணிருப்பீங்க. சோ த்ரூ திஸ் திங் இது ஒரு தமிழ் புக்கு அதே மாதிரி நீங்க நிறைய இந்த வார்த்தைகள் இதெல்லாம் சொல்றது வந்து ரொம்ப இன்னும் நல்லாவே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம்ஸ் இதுல அத்தியாவசிய டே டு டே லைஃப்ல நம்ம சில விஷயம் வந்து நமக்கு இது வந்து இண்டிவிஜுவல்ல நமக்கு ஒர்க் பண்றதும் அண்ட் அட் த சேம் டைம் இதுல பவுண்டரி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல இது பண்றது இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆல்சோ. அண்ட் அட் த சேம் டைம் நீங்களும் நல்ல ஒரு அந்த கதையோட சொன்னது எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க் யூ. ஸோ மோனிஷா ஓகே, இன்னும் 4 பேர் வருவாங்க. இன்னைக்கு சம்மர் இது ஹாலிடேனால யாரும் இன்றைக்கி அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் கமிட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி முடிச்சிடலாம். செஷன் கரெக்டாக 1 hour 7 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ஆக்னஸ் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தங்களோட ரிவ்யூ கேட்டு நீங்கள் சொன்ன விதம் எல்லாத்துக்குமே டச் ஆகிருக்கோம். அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அழகாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்னஸை அந்த மாதிரி பார்க்குறப்போ. நம்ம 1 yearக்கு அப்புறம் இன்னைக்கு மீட் பண்ணுறோம் அப்படி தானே ஆக்னஸ்? கால்ல இருந்து மத்தபடி இந்த ஒரு ஃபேஸ் டைம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டைம். எக்ஸாக்ட்லி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு தங்கச்சியை பார்த்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கு பர்சனலி. அப்படி இதே ஸ்மைல் லைஃப் லாங் உன் கூட இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நிறைய மனுஷங்க கிட்ட நீ போய் சேரணும். இந்த வார்த்தைகள் நீ இப்போ சொன்ன பத்தியா சில வார்த்தைகள்லாம் அது நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுது இப்போ இந்த சொசைட்டில. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட நீ போய் சேரணும். இந்த மாதிரி டைரக்ட் செஷன் நிறைய நீங்க போங்க, சரியா? அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன சொல்லணும்னா இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து இதுக்கான ஒரு இப்போ எனக்கு ரீடிங் அண்ட் இதுன்னு கேட்ட வெகு தூரம் எனக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் ஓகே எனக்குள்ளே இப்படி ஒரு அந்த ரிவ்யூ பண்ணதை வந்து நோட் பண்ணி அதுல
இதுல இருந்து நம்ம கண்டென்ட் பேச முடியுங்கிறது நான் இன்னைக்கு இது சம்திங் வெரி நியூ டு மீ. பட் ஓகே லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம போலாம் அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் என்னை நம்பி கூப்பிட்டாங்க, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ ரேணு மேம்க்கு அட் த சேம் டைம். இல்ல உன்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கிறத நான் பார்த்ததுனால தானே நான் இன்வைட் பண்ணேன். ஓகே நீ தெரிஞ்சுக்கிட்ட எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறது இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிட்ட. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஈவன் பிகாஸ் நம்ம செஷன் போகும்போது இட்ஸ் பர்டிகுலரி ஒரு இதுன்னு இருக்கும். ஒரு புக்ல இருந்து அப்போ நம்ம ஓகே நமக்கும் இந்த நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் அட் த சேம் டைம் அதை எப்படி அது கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது லைக் எனக்குள்ளேயும். ஸோ இட்ஸ் ரியலி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் ஒரு டைம் ஆஃப் இதுலயே எனக்கு ஏதோ ஒரு 3 புக்ஸை நம்ம படிச்சிட்டோம். ஒரு 3 புக்ல நமக்கு ஒரு 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 இது கிடைச்சிருக்கு. இப்ப நான் ஒரு கிளைண்ட் கிட்ட சொன்னாலும் பிகாஸ் சில கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க எனக்கு ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணுங்க, இது நான் எப்படி சொல்றது எனக்கே தெரியும். ஏன்னா நான் அவ்வளவா படிச்சது கிடையாது புக்ஸ் இது. பட் நான் சில டைம் சில மூவிஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கேன். மூவிஸ் இப்ப டியா சிந்திகின்னு ஒரு மூவி உண்டு. அது வந்து இட்ஸ் சம்திங் வெரி தெரப்யூட்டிக்கா, ஹிந்தி மூவி, தெரப்யூட்டிக்கா இருந்த மாதிரி இருக்கும். அதுலயே ஒரு கவுன்சிலர்லாம் இருப்பாங்க. ஸோ சில மூவிஸ் அந்த மாதிரி நான் இது பண்றது. சிலக்கு அப்புறம் இன்னொரு மூவியும் உண்டு. அதெல்லாம் இட்ஸ் சம்திங் லைஃப்ல நம்ம இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இங்க கொடுக்கறதுக்காகவும் இது இருக்கும். ஹவு டு ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு இந்த புக்ஸ் இதுங்கும் போது இட்ஸ் வெரி ரொம்ப எனக்கு புதுசாகவும் வருது. அண்ட் என்னாலே இது பண்ண முடிஞ்சது வந்து இட்ஸ் ரியலி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாது. என்னாலே பாயிண்ட்ஸ் அதை சொல்லி உங்களால கைட் பண்ண முடிஞ்சதுங்கும் போது எனக்கு ஓகே நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. 1 இயர்க்கு முன்னாம நம்ம மீட் பண்ணதுக்கும் இப்போவும் பார்க்கப்போ நீ நிறையவே அப்கிரேட் ஆயிருக்க. உன்னோட அந்த ஒரு கிளாரிட்டி, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அதை கரெக்டாக நீ ப்ராசஸ் பண்ணி கொடுத்த ரிப்ளை நானே ஆச்சரியமா ஆக்னஸ், ஏன்னா உனக்கு சின்ன குழந்தையாவே நான் பார்த்தேன். எனக்கு அது ஒரு அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. தேங்க்யூ. எனக்குமே ஒரு பக்கம் எல்லாரும் வந்து ஐயோ எல்லாரும் நமக்கு பெரியவங்களா இருக்காங்களே எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ண போறோம். பிகாஸ் சில டைம் செஷன்லயுமே வரும்போது எங்களோட ஏஜ் கூட இருந்து எனக்கு நல்லா இருக்கும் கவுன்சிலிங்மே சொல்ல வருவாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் நம்ம இதை எப்படி புரிய போகுது அப்படின்னு. ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் பண்ணிருப்போம் அப்படிங்கிறது. அந்த ஏஜ்ல வந்து சில நேரம் அடி வாங்கும் சில இடத்துல. சில பேர் வந்து ஏன்னா எல்லாருமே அது வந்து ஓப்பன் ஹார்ட்டடா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களாம் சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம ஏஜுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் பெரியவங்க மாதிரியே காட்டுற மாதிரியே சில நேரம் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம ஒரு செஷன்ல எடுக்கும் போது. பட் இங்க எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஓப்பன் அண்ட் த சேம் டைம்ஸ் நான் முந்தைய நான் சொல்லியிருப்பேன். நான் மேமோட கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணும்போது நான் ஓப்பனா பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் நிறைய கிளாஸஸ் இதுல நின்னாலுமே சில இதுக்குள்ள நான் ஐ திங்க் நான் நார்த் இதுல எல்லாம் ஒரு இதுல அட்டன் பண்ணப்ப பேசவே இல்லை. என் பாட்டுக்கு நான் உட்கார்ந்துருப்பேன். பட் மேமோட இதை வந்தப்போ தான் பேச ஆரம்பிச்சது. பிகாஸ் தமிழ் லாங்குவேஜ் ஒரு பக்கம், அட் த சேம் டைம்ஸ் கொஞ்சம் பேர் இருப்போம், பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. பட் அந்த கிளாஸஸ் நாங்க எங்களோட ஓப்பன் டு டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது. சோ இன்னைக்கு எனக்கு ஒரு இருந்தது. பட் ஸ்டில் நீங்க நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு. சரியா இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எல்லா விஷயங்களும் லிசன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரீடர்ஸ், மை டியர் ரீடர்ஸ், நல்லா பண்ணீங்க. இந்த சம்மர்லயும் நீங்க இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் முன் வந்து உங்களோட ரிவ்யூஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செஷன் May 1 ஸ்டார்ட் ஆகுது. நல்ல புத்தகங்களோட மே மந்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.